ஒரு பாஸ் அவன் டியூஷன் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நாங்க பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 24/7 டியூஷன் சென்டர்ல பொங்கல் செலிப்ரேஷன் 1 வீக் அப்புறமா பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கோலம் போட்டி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கோலம் போட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் என் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சின்ன பசங்க மாதிரி பொம்மைச்சம் வச்சு விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க நினைச்சேன். உண்மையாவே சொல்றேன், மெச்சூரிட்டியா சூப்பரா வேற லெவலில் வந்து கோலம் வந்து பண்ணிருக்காங்க. 6 பேர் 6 டீமா பண்ண சொன்னேன். ஸோ இந்த 6 டீமோட கோலத்தை வந்து காட்டுறேன். ஸோ இந்த 6 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா வின்னர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பல. ஸோ இந்த 6 டீமோட கோலத்தை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கோலம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் போட்டியோட வின்னரான்றது பத்தினா இருந்துச்சேன். ஸோ இப்போ ஒரு கோலமா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து அனிதா, ஓவியா, கவிப்பிரியா. ஸோ இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா இந்த கோலத்தை தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா முருகர் துணி வேற போட்டிருக்காங்க. இந்த ஒரு கோலம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா சூப்பரா இருக்கு. ரெண்டாவது கோலம் வந்து பாத்தீங்கன்னா சங்கர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோஃபியா, அதுக்கப்புறம் சங்கமித்ரா. ஸோ 3 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோலமா பாத்தீங்கன்னா மயில இருந்து எல்லாமே சூப்பரா வேற லெவல்ல மேக் பண்ணி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஏஐ மாதிரி நல்லா ஒரு நல்ல நாலேஜா இருக்கு. ஸோ அடுத்து மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஜீவிதா இந்த ஹேசினி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு பொங்கலுக்கு தேவையானது பொங்கல். ஸோ அதே மாதிரி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கோலம் வந்து இதுல இருக்கு. நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிஷோர். இதுல யார் என்ன ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிஷோர், விக்கி, முத்து, சரவணா. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சூப்பரா வேற லெவல்ல ஒரு பொங்கல்ல இருந்து அதுக்கப்புறம் பொங்கல் கேஸ்ல இருந்து அந்த கேஸ் வந்து சூரியன் பாக்குறதுல இருந்து மேகோட்டத்துல இருந்து எல்லாமே சூப்பரா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4வது கோலம். ஸோ 5வதா வந்து பாத்தீங்கன்னா யோகநாதன், ஜீவா அண்ட் ரோபன். ஸோ இவங்க 3 பேர் பண்ண இதுதான் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரிக்கா ஒரு பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோமோ ஸோ அதோட வியூ தான் இது. உண்மையாக சூப்பரா இருக்கு. ஸோ கடைசி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உண்மையே சொல்றேன், எல்லாரும் கோலம் போடும் போது பாத்தீங்கன்னா கோலமா இருந்தது. ஸோ நம்ம கடைசி ஒன்று பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் புள்ளிங்கோ அது மாதிரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு கோலத்தை வந்து மேக் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலத்தை பார்க்கும்போது ஆஸ் பர் ஒரு பையனா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் பர் சாரா வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல விரும்பல. உண்மையாவே பாத்தீங்கன்னா இதை மேக் பண்ணி எடிட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த எலுமிச்சம்பழத்துல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தப்புன்னு நினைச்சா தப்பு, சரி நினைச்சா சரி, அவ்வளவுதான் இந்த கோலத்தை பத்தி நான் சொல்லுவேன். மிச்சபடி பாத்தீங்கன்னா உண்மையா ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா கோலமே நல்லா இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோலமா கன்சிடர் தான் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வச்சு இந்த கோலத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 6 கோலமே பார்த்தேன். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலா ஒரு வீடியோ போடுவேன். அதுல லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ எது அதிகமா வந்து லைக் அண்ட் கமெண்ட் ஷேர்லாம் இருக்கோ ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வின்னரா இது பண்ணுவோம். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களாகி உங்ககிட்ட கொடுத்துறேன்.